ரிச்சா கிரீமியா ஒரு சூப்பரான நவாபி பன்னீர் செய்யலாமா? அதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பன்னீர் எடுத்துக்கோங்க. அதை நான் கட் பண்ற மாதிரி கிராஸா கட் பண்ணிட்டு அதை ட்ரையாங்கிள் ஷேப்ல நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த பன்னீரை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் தோசை தவால பண்ணிருக்கேன். நீங்க நான்ஸ்டிக் பேன் ஏதாவது இருந்தா அதுல கூட பண்ணிக்கோங்க. ஸ்டிக் ஆகாம வரும். இந்த கீ போட்டு 2 சைடும் நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலாக்காக ஒரு மிக்சர் ஜார்ல 4 பச்சை மிளகா, 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி இதை நல்லா பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துட்டு ஆனியன் பேஸ்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு அது கூட சுடுதண்ணில பாதாம், மண், கசகசா ஊற வச்சிருந்தேன். அதையும் நல்லா பேஸ்ட் ஆக்கி இதுல ஊத்தி நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கோங்க ரெண்டுமே. இப்போ இது கூட உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தயிர் சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு அது கூட ஒரு கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இது லைட்டா பாயில் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீர்ஸை இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து 1 மினிட் குக் பண்ணதுக்கு அப்புறம் மேல நல்லா கசூரி மேத்தி எல்லாம் போட்டு கார்னிஷிங் பண்ணிட்டு சூடா சப்பாத்தி இல்ல ரொட்டி கூட சர்வ் பண்ணா சூப்பரான நவாபி பன்னீர் ரெடி. சாப்பிட்டுட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.